வணக்கம். தமிழ்நாட்டுல 90லிருந்து 95% மக்கள் பிஜேபிக்கு எதிர் மனநிலை உள்ளவர்கள் தான். இதுதான் உண்ம. காரணம் என்னன்னா, பிஜேபி ஆர்எஸ்எஸோட கொள்கைகள தான் பின்பற்றி அரசியல்ல ஜெயித்து வந்ததுக்கப்புறம் அத தான் செயல்படுத்துறாங்க. அது என்னன்னாக்கா, சாதி வாரியா தான் மக்களை நாங்கள் அணுகுவோம். அதாவது பிராமணர்கள் மட்டும் தான் மேல, மீதி எல்லாரும் கீழ தான் அப்படின்ற கொள்கையை கொண்ட ஒரு அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ். அந்த அமைப்போட அரசியல் சார்ந்த ஒரு கட்சி தான் பிஜேபி. அப்போ இவங்கள பொறுத்தவரைக்கும் எல்லாருமே கீழ தான். பிராமணர்கள் தவிர்த்து அவங்களுக்கு கீழ தான் எல்லாமே வருவாங்க. எல்லாரும்னு நான் சொல்றது கிறிஸ்தவர்களையும், முஸ்லீம்கள மட்டும் கிடையாது. இந்துக்களும் இதில அடங்குவார்கள். அவங்கள பொறுத்தவரைக்கும் நம்மலாம் இந்துக்கள்னு சொல்லுவாங்களே தவிர, அதுக்குள்ளேயே பிராமணர்கள மட்டும் தான் மேல வைப்பாங்க. மீதி எல்லாருமே அவங்களுக்கு கீழ தான். ஸோ இப்படி ஒரு அமைப்பு இந்தியா முழுக்க ஒரு பேரணி நடத்துறதுக்கு அனுமதி கேட்டுட்டு இருந்த நிலையில, தமிழ்நாட்டுல மட்டும் அந்த அனுமதி மறுக்கப்பட்டது. காரணம் என்னன்னா, இங்கேயும் அந்த மாரி கலவரங்கள் வந்துறக்கூடாதுன்னு சொல்ட்டு எல்லாருமே கொஞ்சம் உஷாரா இருந்தாங்க. இப்போ இந்த பிஜேபி எதிர் மனநிலையை கொண்ட மக்களின் வாக்குகளை பெற்று தான் தமிழ்நாட்டுல 2021ல திமுக ஆட்சிய அமைச்சது. தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் நீங்க இத சாதனை பண்ணு, இத பண்ணு, அது பண்ணலாம் கிடையாது. இப்போ இருக்க நிலைமைக்கு பிஜேபியோட எதிர் வாக்குகளை பெற்று தான் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை இப்ப இருக்குது. இப்ப அடுத்த 2026 எலக்ஷனுக்கு திமுக அத தான் கையில எடுத்திருக்கிறாங்க. சரி, அதிமுகன்னு ஒரு கட்சி இருந்துச்சு. அது என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். அதிமுகன்ற கட்சி ஜெயலலிதா அவர்களுக்கு அப்புறம் முற்றிலுமாக பிஜேபியோடைய அடிமைகளாக மாறிவிட்டார்கள். அப்போ நம்ம அவங்கள எடுத்துக்க தேவையில்ல. இப்போ திமுக பிஜேபியோட எதிர்ப்பு வாக்குகளை தான் பெற்று வராங்கன்னா, அப்போ உண்மையாலுமே திமுக பிஜேபிக்கு எதிரான செயல்கள் தான் எதிரானவர்கள் தானா? அப்படின்றதுக்கு 2 சம்பவங்கள் நான் இங்க எடுத்து முன்வைக்கலான்னு பார்க்குறேன். 1, இந்த ஆர்எஸ்எஸ் பேரணி கேட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ நம்மளோட ஸ்டாலின் அரசு அவங்களுக்கு இந்த பேரணிக்கு அனுமதி குடுக்கல. சரி. ஏன்னா நாங்க சனாதனத்துக்கு எதிரானவர்கள், இந்த காஸ்டிசம்க்கு எதிரானவர்கள், நாங்க அனுமதி குடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி மறுத்தாங்க. ஆனா ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணாங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தில வழக்கு தொடுத்து அனுமதி வாங்கிட்டாங்க. உயர்நீதிமன்றம் அனுமதி குடுத்துருச்சு. ஏன்னா, ஒரு அமைப்புக்கு பேரணி நடத்துவதற்கு மக்கள் ஜனநாயக நாட்டுல இடம் இருக்குன்னு சொல்லிட்டு அனுமதி குடுத்துட்டாங்க. இவங்களும் ஒண்ணும் சொல்லாம அன்னைக்கு பேரணி நடத்திட்டாங்க தமிழ்நாட்டுல. இப்ப திமுக கிட்ட போயிட்டு, "நீங்க சனாதனத்துக்கு எதிரானவர்கள் தானே, எதுக்கு இந்த அனுமதிக்கு நீங்க ஏற்றுக்கொண்டீர்கள்?" அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்புகளை நாங்க மதிப்போம். அதாவது இது உயர்நீதிமன்ற தீர்ப்பு அவமதிப்பு வழக்கா போயிடக்கூடாது. நாங்க மதிக்கிறோம்னு சொல்லிட்டு அமைதியா இருந்தோம்." அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரைட். ஆனா இப்போ என்ன நடந்திருக்கு தெரியுமா? அதே உயர்நீதிமன்றம் தமிழ்நாட்டுல இருக்கிற அனைத்து ஆலயங்கள், இந்து ஆலயங்கள்ல சமஸ்கிருதத்தில தான் மந்திரம் ஓதிட்டு இருக்கிறாங்க. இது கடந்த 500 வருஷமா அதான் நடந்துட்டு இருக்கு. ஆனா, அது நியாயமே கிடையாது. இன்னைக்கு நீங்க பிரான்ஸுக்கு போனீங்கன்னா, அங்க பிரெஞ்சுல தான் சர்ச்சுல மாஸ் வைப்பான். நீங்க மலேசியால போனாங்கன்னா, மலாய்ல தான் பேசுவாங்க. இல்லையா? ஜெர்மனிக்கு போனீங்கன்னா, அங்க சர்ச்சுல ஜெர்மன்ல தான் மாஸ் வைப்பான். ஆனா, தமிழ்நாட்டு ஆலயங்கள்ல மட்டும் பார்த்தீங்கன்னா, சமஸ்கிருதத்தில மந்திரம் ஓதுவாங்க. சமஸ்கிருதம் யாரு தமிழ்நாட்டுக்கு? யாருமே இல்ல. ஆனா, அவங்க கடந்த 500 வருஷமா அவங்க தான் அந்த ஆலயங்களோட கருவறைக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இத எப்படியாவது வெளியில எடுக்கணும். தமிழுக்கு அங்க இடம் வேண்டும். அது நியாயமான கோரிக்கைய முன்னிறுத்தி கடந்த 50 ஆண்டுகளாக அந்த தமிழ் தேசிய பேரியக்கங்கள் அனைத்துமே போராடிட்டு இருக்கிறாங்க. அப்படி போராட்டத்தின் வெற்றியா தான் 2020ல ஒரு தீர்ப்பு வந்தது ஹைகோர்ட்ல. தமிழ் சமஸ்கிருதத்துக்கு இணையாக அனைத்து ஆலயங்களிலும் வழிபாடு தலங்களிலும் தமிழுக்கும் இடம் உண்டு. இப்போ ஒரு கும்பாபிஷேகம் நடத்துறோம் அப்படின்னா, ஒரு 9 கலசங்கள் இருக்குன்னா, இல்ல 10 கலசங்கள் இருக்குன்னா, அதுல பாதி சமஸ்கிருதம், பாதி தமிழ்ல மந்திரங்கள் ஓதப்படணும். தமிழ் ஓதுவார்கள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல. அவங்கள வச்சு செய்யணும்னு சொல்லி தீர்ப்பு வந்தது. இதுவரைக்கும் திமுக அரசு அந்த தீர்ப்ப செயல்படுத்தவே இல்ல. செயல்படுத்தாமலேயே ஒரு அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, அவரோட ட்விட்டர் அக்கவுண்ட்ல, "பெரியார் நெஞ்சில் இருந்த முள்ளை நாங்கள் அகற்றி விட்டோம்" அப்படின்று ஒரு 4 மாதத்துக்கு முன்பு ஒரு கோவில்ல கும்பாபிஷேகம் நடந்தது. அந்த கோவில்ல தமிழ் ஓதுவாதர்களை வைத்து நாங்கள் அர்ச்சனை செய்து விட்டோம். அப்படி சாதனையாக அத ட்விட்டர்ல போடுறாரு. ஆனா, தமிழ் தேச பேரியக்கங்களுக்கு தான் தெரியும். அது பொய் என்பது. மக்களுக்கு தெரியாது. நடந்த சம்பவம் என்னன்னா, அந்த கோவில்ல கலசத்துல இந்த கும்பாபிஷேகம் பண்ற வேலையும், கருவறைக்குள்ள பூஜை செய்ற வேலையும் பிராமணர்கள தான் செய்தாங்க அப்பவும். அப்போ மத்த ஹிந்து சகோதரர்கள், இந்த படிச்சுட்டு வந்திருப்பாங்க இல்லையா? ஓதுவார்கள். அவர்கள சும்மா அப்படி என்ட்ரன்ஸ்ல நிக்க வச்சு மைக்ல பாட்டு மட்டும் பாட வச்சுட்டாங்க. அந்த பாட்ட மட்டும் ரெக்கார்ட் பண்ணிட்டு, தமிழ்ல நாங்க ஓதிட்டோம். நாங்க தமிழுக்கு சமமான இடத்தை கொடுத்து விட்டோம் என்று செய்யாத ஒரு குறையும் போக, செய்ததாக ஒரு பொய்யையும் இவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அப்போ இங்க ஒரு கேள்வி வருது. அப்போ கோர்ட் தீர்ப்ப நீங்க ஆர்எஸ்எஸ் விஷயத்துல மதிச்ச நீங்க, இந்த விஷயத்துல ஏன் அமல்படுத்தக்கூடாது? ஏன் சமஸ்கிருதம் பாதி, தமிழ் பாதி? ஏன் முழுமையா தமிழ்ல ஏன் பண்ணக்கூடாது? ஆட்சியாளர்கள் செய்யலாமே! அப்போ ஒரு கேள்வி வருது. இவங்க உண்மையாலுமே யார சந்தோஷப்படுத்துறதற்காக அந்த பிராமணர்களை கருவறைக்குள்ளேருந்து எடுக்காமல் விட்டுவிட்டார்கள்?
எந்த அளவுக்கு விட்டாங்கன்னா, கோர்ட் தீர்ப்பு கூட நாங்க மதிக்க மாட்டோன்ற அளவுக்கு இவங்களோட செயல்பாடுகள் இருக்கு. இதுதான் நடந்தது. அப்போ அந்த பிராமணர்கள் யாரு? சனாதனவாதிகள். ஆர்எஸ்எஸ், பிஜேபி இவங்க எல்லாம் ஒண்ணு தான். அப்போ திமுக உண்மையாலுமே இவர்களை எதிர்க்கிறார்களா என்பது இங்க ஒரு சந்தேகம் வருது. இதற்கு இன்னொரு வாய்ப்பும் கொடுக்கப்படுது. என்னன்னா, திருச்செந்தூர்ல ஜூலை 7ஆம் தேதி கும்பாபிஷேகம் இருக்கு. அங்க தமிழ்ல நடத்தணும் அப்படி என்பதற்கு கடந்த 2, 3 மாசமாக தமிழ் தேச பேரியக்கம் போன்ற மற்ற தமிழ் ஆர்வலர்கள் இத அரசாங்கத்துக்கு கோரிக்கையா குடுத்துட்டு இருக்காங்க. நீங்க கோர்ட்ல குடுத்த தீர்ப்ப செயல்படுத்தணும்னு சொல்லி, இந்த ஒரு சம்பவத்த முன்கூட்டியே நான் ஞாபகப்படுத்துறேன். பார்ப்போம். ஜூலை 7ஆம் தேதி கும்பாபிஷேகம் முடியட்டும். ஜூலை 8ஆம் தேதி மறுபதிவு பார்ப்போம். தமிழ்நாடு அரசு இதில என்ன செய்றாங்கன்னு பார்ப்போம். இத பொறுத்து தான் 2026ல திமுகவின் வெற்றியா, தோல்வியா என்பதை தமிழ்நாட்டு மக்கள் முடிவு செய்வார்கள். நன்றி, வணக்கம்.